அப்ப நம்ம கைப்பட்டுச்சுனாக்கா தீட்டுப்பட்டுரும். அதனால நாங்க சமைச்ச உணவை நீ சாப்பிட மாட்ட. உண்மையிலேயே நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த கொள்கையை உண்மையிலேயே உனக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணங்கிறது இந்த பாப்பார பசங்களுக்கு இருந்துச்சுனாக்கா சோறு மட்டும் இல்ல, எங்க கைப்பட்ட எதையுமே நீ வாங்காதன்னு நான் சொல்றேன். அந்த பையில பூணூல் போட்டிருப்பாங்க இல்ல, அதுவே நம்ம ஆளுங்க செய்யற நூல் தானே அது. நான் பாப்பானே உட்காந்து பருத்தி எடுத்து பூணூல் செஞ்சு போட்டுக்கிறானா? என்ன வேலை செஞ்சிருக்கான் பாப்பான்? எதையுமே செய்ய மாட்டான். நாம வேலை செய்வோம், அவன் பாப்பான். அதனாலதான் அவன் பாப்பான். இந்த மகா பெரியவா இருக்காரு இல்லைங்களா, அவரு ஒரு யுக்தி சொல்றாரு. அப்ப அடுத்த பந்தியில இருந்து சாப்பிடுறவங்களுக்கு ஸ்வீட் ஒண்ணு வைக்காம 2 ஸ்வீட்டா வைங்க அப்படிங்கிறாரு. ஏன் பெரியவா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அந்த லட்டு வந்து ஒண்ணு தான் சாப்பிட முடியும், ஸ்வீட்டு திகட்டிரும், 2வது லட்டு சாப்பிட முடியாது, நல்ல பெரிய லட்டா இருக்கு, அதனால 2வது லட்டு மிச்சப்பட்டு போகும், அது ஒட்டுமொத்தமா எச்சிலை தொட்டிக்கு தான் போகும், அப்ப அவங்க அந்த லட்டு எடுத்து பசியாரிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆஹா ஆஹா பிராத்மம் பிராத்மம் ஆஹா. இன்னொரு யோசனை பாருங்க, மகா பெரியவாவோட ஐடியா தான். அப்ப இங்க அதிகமான கோவில் நுழைவு போராட்டங்களை செய்தது தந்தை பெரியார் அவர்களும் பெரியாருடைய அமைப்புகளும் தான். ஆனா இவன் என்ன சொல்றானாக்கா, பூரா நாத்திகம் பேசி எல்லாரையும் கோவிலுக்குள்ள போக விடாமாக்கிட்டாரு. ஏண்டா பரதேசி நாயி, ஒருவேளை பெரியார் பேசிய கடவுள் மதிப்பை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஃபாலோ பண்ணி இருந்தாக்கா இருக்கிற கோயிலை பூரா இழுத்து பூட்டிருக்கணும், கோயிலை பூரா லைப்ரரி ஆக்கியிருக்கணும் இல்லையா? அப்படி இல்ல தமிழின துரோகி யாரு? கோவிலுக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு சொன்ன பெரியார் தமிழின துரோகியா, அல்லது பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள்ள போக கூடாது என்று சொன்ன காஞ்சி சங்கராச்சாரியார் தமிழின விரோதியா? யாரு தமிழின விரோதி? நீங்களே முடிவு பண்ணீங்க. அந்த ராமர் கோயிலை திறக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் போய் தான் அந்த திறப்பு விழா செஞ்சு முதல்ல அவர் தான் உள்ள போயிட்டு வரணும் அப்படின்னு பிஜேபி பிளான் பண்ணிருச்சு. இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருச்சு. இப்ப நேரடியா அந்த சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு, அங்க போய் நின்றாப்ல. பூரி சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி என்கிற நபர் பாப்பான் கிடையாது. நரேந்திர மோடி ஒரு சூத்திர சாதியை சேர்ந்தவர். அதனால நீ கோயிலுக்குள்ள போகக்கூடாது. இந்து மதத்தினுடைய தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற சங்கராச்சாரியார் எங்கேயாவது மேடையில் ஒரு அரை மணி நேரம் பேசி நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? பேசுவாரு, தமிழில் பேச மாட்டார். ஏன் தமிழில் பேச மாட்டார்னா, தமிழ் நீஷ பாஷை. அதாவது நீஷ பாஷைனா ஒண்ணும் இல்ல, தமிழ் என்பது காட்டுமிராண்டிகள் பேசக்கூடிய பாஷைன்னு சொல்றாப்ல. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு இந்த பாலியல் பொறுக்கி இருக்கான் பாருங்க சீமான், அவன் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே தமிழை நீஷ பாஷை, காட்டுமிராண்டிகள் பேசுகிற பாஷை என்று சொன்னவன் இங்க இருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியர். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனு. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க மருத்துவர்களையும் தாண்டி, அறிவியலையும் தாண்டி, மருத்துவத்தையும் தாண்டி, அங்கு நடக்கிற அனைத்து தொழில்நுட்பத்தையும் தாண்டி, ஐயா கடவுளை எப்படியாவது பிள்ளைய காப்பாத்திரு அப்படின்னு வேண்டிப்பாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் தாண்டிய ஒரு சக்தி கடவுள் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள், எந்த ஒரு சக்தியும் இல்லாத சாதாரண ஒரு மனுஷன் நான் போய் தொட்டாக்கா அந்த சாமி செத்துரும்னாக்கா அது எப்படி சாமியா இருக்க முடியும்? இதுதான் பெரியார் கேட்டார். அது எப்படா சாமியா இருக்க முடியும்? நான் தொட்டு இந்த சாமி செத்து போச்சுனாக்கா அது எப்படி சாமியா இருக்க முடியும்? அது எப்படி என்னைய பாதுகாக்கும்? சக்தி இருந்தாக்கா நான் தொட்டாக்கா அது தாங்கி நிக்கணும்ல. இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்காருல்ல, இவரு வேலைக்கு செல்லும் பெண்களை பத்தி என்ன தெரியுமா பேசியிருக்காரு? வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்ற தெய்வத்தின் குரல் என்ற தன்னுடைய புத்தகத்துல அப்பட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். வீட்டுக்குள்ள அல்லது நம்ம வீட்டில் உள்ள அம்மா அக்கா யாரோ வேலைக்கு போவாங்க, யாரோ ரோட்ல நிற்கிற ஒரு பரதேசி, ரோட்டில் நிற்கிற ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன், அல்லது ரோட்டில் நிற்கிற ஏதோ ஒரு சங்கி, ரோட்டில் நிற்கிற ஏதோ ஒரு சொங்கி, ஒரு பொறுக்கி பார்த்துட்டு வேலைக்கு போறியாமா, விபச்சாரம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? காலில் கிடக்கிற செருப்பை கழட்டிட்டு பலார் 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 பலார்னு அடிப்போமா மாட்டோமா? ஒரு பேரை விட்டுட்டு நினைக்கிறேன். அதனால இதோட சேர்த்து சுதந்திர போராட்ட வீரரும் தன்னுடைய வாழ்வீச்சினால் ஆங்கிலேயரை தலைதெறிக்க ஓடச் செய்த அந்த சுதந்திர போராட்ட வீரரான சங்கராச்சாரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இல்லையா? அப்படி எதுவும் செய்யலையா அவரு? ஏங்க இப்ப சுதந்திர போராட்டத்துக்காக அவர் எதுவும் செய்யலையா? எதுவுமே செய்யலையா? ஏன் அந்த வாள் எடுத்து போராடி ஆங்கிலேயர்களை விரட்டினது எதுவுமே இல்லையா? என்னங்க இந்த மண்ணையும் மக்களையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக சங்கராச்சாரியர் எதுவுமே செய்யலையா? என்னங்க ஒரு யாகம் போட்டு ஒரு சுவாகா போட்டு ஆங்கிலேய விரட்டுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையா அவரு? ஐயோ, அப்ப அவருக்கு நன்றி சொல்ல. ஒருவேளை இப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு இந்த இந்து மதத்துக்கான தலைவர்னு தன்னை சொல்லிக்கிறார்ல, அப்ப இந்து மதத்துக்குள்ள நடக்கிற ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு நடக்கிற ஜாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக இந்த மீனாட்சிபுரம் போன்ற ஏரியாக்களில் மாஸ் கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு அங்கே ஜாதிய கொடுமைகள் அங்கே நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான இந்து மதத்துக்குள்ளே நடக்கிற ஜாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக அந்த மதத்தலைவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காருல்ல,
பேச அவருக்கு இல்லையா? அதுவும் எதுவும் செய்யலையா? என்னங்க இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர்னாக்கா திராவிடர் விடுதலை கழகத்து அமைப்பினுடைய தலைவர்னா அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இருக்காங்க. இந்த அமைப்பில் உள்ள தோழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அதை பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும். இப்போ வேற ஒரு கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களோ அல்லது மற்ற ஏனைய மூத்த உறுப்பினர்களோ அவங்க கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுதானே நியாயம். இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைனாக்கா வீட்டில் உள்ள குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ அவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அப்படின்னா இப்போ இந்து மதத்தினுடைய தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற இந்த காஜி சங்கராச்சாரியர், அவர் காஞ்சி சங்கராச்சாரியரா? காஞ்சி சங்கராச்சாரியர். அப்போ இந்து மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனாக்கா அவர் தானே தலையிட்டு அதை தீர்த்து வைக்கணும். இந்து மதத்துக்குள்ள நடக்கிற ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கலையா அவரு? அப்புறம் என்ன ஹெச் ராஜாவுக்கு இந்த ஆளை நம்ம தலைவர்னு சொல்லணும்? என்ன ஹெச் ராஜாவுக்கு இந்து மதத்தினுடைய தலைவர் என்று இந்த சங்கராச்சாரியார் தன்னை சொல்லிக் கொள்ளணும் தான் என்னுடைய கேள்வி, முதல் கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். இப்போ இந்த கூட்டமே எதற்காக நடைபெறுதுன்னா, பெங்களூரில் நடந்த ஒரு பார்ப்பனர்கள் கிட்டத்தட்ட 3000 பார்ப்பனர்கள் ஒன்று கூடி பெங்களூரில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் இந்த அது காஞ்சி வேண்டாம், அதை காஜினே வச்சுப்போம். அது ஏன் காஜி சங்கராச்சாரியார்னு சொல்கிறோன்னா பின்னாடி இருக்குது, அந்த கதைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த காஜி சங்கராச்சாரியரும் அந்த பெங்களூர் மீட்டிங்கில் போய் கலந்துருக்காப்புல. அந்த பெங்களூர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவர் ஒரு 7 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காப்புல. காஜி சங்கராச்சாரியார் பார்ப்பனர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த இன ஒதுக்கல் பேசும் சங்கராச்சாரியார் மீது நடவடிக்கைன்னு சொல்கிறாங்கல்ல, நான் ஆக்சுவலாக ஐ சப்போர்ட் சங்கராச்சாரியார். இந்த 7 தீர்மானம் போட்டிருக்காருல, இதை தயவு செய்து இந்தியாவில் உள்ள அனைத்து பார்ப்பனர்களும் கடைபிடியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இதை தயவு செஞ்சு நீங்கள் கடைபிடிங்கன்னு தான் நான் தலப்பாடாக அடிச்சுக்கிறத வீடியோவிலேருந்து பொதுவெளியில் பேசுகிறதுலேருந்து தயவு செஞ்சு இந்த 7 தீர்மானங்களையும் பார்ப்பனர்கள் தயவு செய்து சங்கராச்சார பேச்சை கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறதுனா என்னுடைய கேள்வியாக இருக்குது. இதில் முதல் தீர்மானம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு உரிய வேத சடங்குகளை வீட்டில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும், வீட்டில் சமைத்த உணவுகளையே சாப்பிட வேண்டும்னு சொல்கிறாப்புல. அப்போ வீட்டில் சமைச்ச உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறாப்புல. இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. முதல்ல அவங்க உணவு தான் சாப்பிட்றாங்களா, சோறு தான் திங்கிறாங்களாங்கிறது எனக்கு உள்ள பெரிய டவுட்டு. சரி, அதை அந்த பக்கம் வச்சுருவோம். அப்போ வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டும்தான் பார்ப்பனர்கள் உண்ண வேண்டும் அப்படின்னாக்கா வெளியில் சமைத்த உணவுகளை உண்ணாதீர்கள் என்று சொல்கிறார். வெளியில் சமைச்ச உணவுங்கிறது ஹைஜீனிக்காக இருக்காது, அதனால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி காரணம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு பாப்பா இருக்கான், கல்யாணராமன் ஒரு பாப்பா இருக்கான். ரொம்ப வயசான ஒரு கிழட்டு பாப்பான் ஒருத்தவன் பேசி இடையில கூட சிக்கிட்டு அவன் மேலே கேஸு போட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு உரிய அந்த வீர தீர பாணியில் மன்னிப்பு கடிதங்கள்லாம் எழுதி கொடுத்து மன்னிப்பு கேட்டாப்புல அவர். அவன் என்ன சொல்கிறான், அவன் ஒரு பாப்பான் இந்த மாதிரி வெளியில் பிரச்சாரம் பண்ண பொழுது அந்த அது என்ன இந்த வேதங்கள் இது குறித்து பேச போவாங்க இல்லையா, அப்போ வெளியூர்களுக்கு போகும் பொழுது தங்குறது நம்மவா வீட்டில் தங்குறது, அதாவது பார்ப்பனர் அல்லாத ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவன் அந்த ஊரில் பணக்காரனாக இருப்பான்ல, அந்த வீட்டில் நைஸாக போயிட்டு பாய் விரிச்சு அங்கே படுத்துடுறது. ஆனால் சோறு மட்டும் எங்கேருந்து வரும்னா அவன் நேரடியாக வாக்குமூலம் கொடுக்குறான். நான் தங்குறது இந்த சாதியின் பேரை சொல்கிறான், ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு சாதியின் பேரை சொல்கிறான், ஒரு ஓபிசி சமூகத்தில் உள்ள ஒரு சாதியின் பேரை சொல்லி நேரடியாக சொல்லணும்னாக்கா நான் கவுண்டர் வீட்டில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறான். அவன் நான் தங்கியிருக்கிறது கவுண்டர் வீட்டில் தங்கியிருக்கேன், அவர் நல்ல பணக்காரர், மெத்த பணக்காரர், நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். அவங்க வீட்டில் தங்கி இருந்தாலும் எனக்கான உணவு என்பது நம்மவா வீட்டிலேருந்து மாமி தான் எடுத்துட்டு வருவாடா, நான் அவா வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறான். அப்போ உங்கள் வீட்லேயே சாப்பிடுங்கன்னாக்கா அது யார், எனக்கு ஒரு சொந்தமான வீடு இருக்குனாக்கா அந்த வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது இல்லை, நம்ம வீட்லேயே சாப்பிடணுன்னாக்கா பாப்பா வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாப்புல. யார் அந்த கிழட்டு பாப்பான் கல்யாணராமன் அதான் சொல்கிறான். இந்த காஜி சங்கராச்சாரியாரும் இதில் முதல் பாயிண்டாக அதான் சொல்கிறார். உண்மையில் நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா வெளியில் ஏன் சாப்பிடக்கூடாது, மற்ற கடைகளில் வெளியில் போய் மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் சமைக்கிற உணவுகளை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க கைப்பட்டு அதில் சமைப்பாங்க, அதனால தீட்டுப்பட்டுரும், அதனால நம்ம மற்றவா வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கைப்பட்டுச்சுனாக்கா தீட்டுப்பட்டுரும், அதனால நாங்கள் சமைச்ச உணவை நீ சாப்பிட மாட்டேன். உண்மையிலே நான் ரொம்ப வரவேற்கிறேன் இந்த கொள்கையை. உண்மையிலேயே உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணங்கிறது இந்த பாப்பார பசங்களுக்கு இருந்துச்சுனாக்கா சோறு மட்டும் இல்லை,
எங்க கைப்பட்ட எதையுமே நீ வாங்காதன்னு நான் சொல்றேன். அப்ப எங்க கைப்பட்ட எதையுமே நீ வாங்காதங்கன்ற உனக்குன்னா அவ்வளவு ரோசமா உனக்கு? இப்ப இந்த அக்கா கடை போட்டிருக்காங்க, அந்த பாட்டியம்மா கடை போட்டிருக்காங்க, அந்த அக்கா பூ விற்கிறாங்க, இந்த பழம் விற்குது நம்ம அக்கா, இந்த பாட்டி உட்காந்துருக்காங்க, சாயங்காலம் அந்த வடை தட்டுறாங்க பாருங்க, இந்த அக்கா பானிபூரி கடை போட்டிருக்காங்க. நம்ம ஆளுகள்லாம் இங்கே வாங்கி சாப்பிடுவானுங்க, பாப்பார பசங்க இங்கே வாங்கி சாப்பிட மாட்டானுங்க. எனக்கா வாங்கி தந்தா தீட்டுப்பட்டுருமா. சரி, நீ வீட்டில் சமைச்சு திங்கிற, நீ வாங்குற அரிசி இருக்குல்ல, அது என்ன பாப்பானே உழுது தண்ணி பாய்ச்சி, பாப்பானே களை பிடுங்கி, பாப்பானே உரம் போட்டு, பாப்பானே பாத்தி கட்டி, பாப்பானே அறுத்து, பாப்பானே அடித்து, பாப்பானே நெல் எடுத்து, பாப்பானே கொண்டு போய், பாப்பானே அரைச்சி, பாப்பானே எடுத்து அரிசியில் தான் நீ வந்து சமையல் பண்ணுறியா? நீ சமையல் பண்ணுற அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, நீ சாப்பிட்ற தயிர்லேருந்து, ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயும் பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த சாதியினுடைய கையும் காலும் பட்டு தாண்டா அது வருது. அப்ப பார்ப்பனர் அல்லாத வீட்டில் சாப்பிடப்படாது, அவன் கைப்பற்றும், அதனால தீட்டுப்பட்டுரும் அப்படின்னா தயவு செய்து நீயே விவசாயம் பண்ணி நீயே அறுத்து நீயே சாப்பிட்டுக்குன்னு சொல்ற. எதுக்கு கடையில் வந்து அரிசி வாங்குற? அந்த கடையில் அரிசி வாங்கும் பொழுது அந்த கடைக்கு எப்படி திரும்ப அரிசி வரும்? ஓம் குண்டாயனமாக அப்படின்னு சொன்னோடனே புஷ்ன்னு சொல்லி அரிசி வந்துருமா? வராது. அங்கே விவசாயி அங்கே நிலத்தில் நின்றுக்கிட்டு அவன் டிராக்டரை வச்சு உழுகணும், தண்ணி பாய்ச்சணும், மடக்கட்டணும், அதுக்கப்புறம் தேவையான நேரத்தில் தண்ணியை இறக்கி விடணும், அதுக்கப்புறம் விதை போடணும், நோண்டணும், கட்டணும், வெட்டணும், அறுக்கணும், அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அரிசியாக கைக்கு வரும். அப்போ நீ சாப்பிட்ற தயிர்லேருந்து ஒட்டுமொத்தமாக நீ திங்கிற உணவுலேருந்து எல்லாமே எங்கள் சாதியினுடைய கையும் காலும் பட்டு தானே அதில் வருது. என் கைப்பட்டாலே நீ குத்தங்குற, என் கால் வரைக்கும் படுது. அந்த நெல்லில் அவங்க நாற்று நடும் பொழுதோ அல்லது அறுக்கும் பொழுதோ கால் வரைக்கும் படுது, என்னுடைய குதிகால் வரைக்கும் படுது, என்னுடைய மண் வரைக்கும் அதில் படுமே. என்ன பண்ணுவ நீ? இப்போ என்ன பண்ணுவ நீ? அப்போ சோறு வேண்டான்னு சொல்லி பசியாக கிடந்து பட்னியாக கிடந்து செத்துருவியா? செத்து தோலைங்கிறேன். அவ்வளவு ரோஷம் இருந்தாக்கா அந்த முதல் பாயிண்ட்டை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பட்னியாக கிடந்து செத்துப்போ. இப்படியாப்பட்டவனை வச்சு நம்ம எதுக்கும் பாராடிக்கணும்னு நான் கேட்குறேன். அப்படி இல்லைனாக்கா நீயே விவசாயம் பண்ணி நீயே அறுத்து நீயே தின்னுக்க. எதுக்கு நாங்கள் எங்கள் கடையில் வந்து எதுக்கு அரிசியை வாங்குறேன், நெல்லை வாங்குறேன்? சரி, அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா சோறை விட்டுருங்க. சோறுன்னு சொன்னாலே காண்டாவானுங்க சங்கி பழுக்கலாம். ஏன்னா பூரா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க, அதனால் சோறு அப்படின்னு கேட்டாலே அவங்க டென்ஷன் ஆகிடுவாருங்க. சரி, சோறு வேண்டாம், நீங்கள் மாட்டு மூத்திரம் குடிச்சா உயிர் வாழ்ந்துருவீங்க. ட்ரெஸ்ஸு போடணும்ல, சட்டை போடணும்ல, பேண்ட்டு போடணும்ல, பஞ்சகச்சரம் வேட்டி கட்டணும்ல, அங்கவஸ்திரம் போடணும்ல, ஜட்டி போடணும், பேண்ட்டு போடணும்ல, உள்ள பனியன் போடணும்ல. இப்போ இதெல்லாம் யார் செய்கிறது? பருத்தியிலேருந்து நூலாக்குறது யார்? திரும்ப நீ விவசாயத்துக்கு தான் போகணும், விவசாயிகள்கிட்ட தான் போகணும். பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த சாதியினருடைய கைப்பட்டு தான் நம்ம போடுற பேண்ட்டு, சட்டை, ஜட்டி, பனியனு, அங்கவஸ்திர வேட்டி, அங்கவஸ்திரம் எல்லாமே அப்படி தான் உருவாகுது. அவ்வளவு மான ரோசம் வைக்க இருந்ததுன்னா இந்த முதல் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி எல்லாம் அம்மனமாக நடன்னு சொல்கிறேன். பாப்பார பசங்க பூரா அம்மனமாக நடனி. இனி ட்ரெஸ்ஸு பேண்ட்டு போடாதங்கிறேன். பூரா எங்கள் சாதியினுடைய கைப்பட்டு வருதுடா. பருத்தியிலேருந்து நூல்லேருந்து. ஏண்டா ட்ரெஸ்ஸை விடுங்க, அந்த பையில பூணூல் போட்டிருப்பாங்கல்ல, அதுவே நம்ம ஆளுக செய்கிற நூல் தானே அது. என்ன பாப்பானே உட்காந்து பருத்தி எடுத்து பூணூல் செஞ்சு போட்டுக்கிறானா? என்ன வேலை செஞ்சுருக்கான் பாப்பான்? எதையுமே செய்ய மாட்டான். நாம் வேலை செய்வோம், அவன் பார்ப்பான். அதனால தான் அவன் பார்ப்பான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவன். ஆமாம், நம்ம மரியாதைக்குரிய பாலியல் பொறுக்கி சீமான்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் பார்ப்பான் அப்படின்னு அடித்தொண்டையிலேருந்து பேசினா மக்கள் நம்பிடுவாங்களாமா. ஸ்கூல் பசங்க வேணால் நம்புவாங்க, அந்த 6வது 7வது படிக்கிற பசங்க வேணால் நம்புவாங்க. அந்த பாட்டு எவ்வளோ அருமையாக உட்காந்து கேட்குறாங்க பாருங்க. 6வது 7வது படிக்கிற பசங்கள்ட்ட அதட்டி பேசினா நம்பிடுவாங்க. ஆனால் 40-30 வயசாகியும் 6வது படிக்கிற மனநிலையிலே சில கும்பல்கள் இங்கே இருக்குது. அவன் பேசும்போது என்ன, அனைவரையும் சமமாக பார்ப்பான், அதனால் பார்ப்பான். இந்த சங்கராச்சாரி பார்க்குறானா? எல்லாரையும் சமமாக பார்க்குறானா? இல்லையே. பிறப்பால் 4 வர்ணம் உண்டு என்று சொல்கிறார் இந்த காஜி சங்கராச்சாரி. பிராமணர், சத்திரரு, வைசியரு, சூத்திரரு, இப்படிங்கிற 4 வர்ணம் உண்டு பிறப்பால். பிறப்பாலேயே பார்ப்பனர் அல்லாத, பிராமணர் அல்லாத மற்ற ஜாதியில பிறந்தவங்க பிறப்பாலேயே தாழ்வானவங்கன்னு சொல்றான் இந்த ஆளு. பிறப்பாலேயே தாழ்வானவங்க. எப்படி ஒருத்தன் பிறப்பாலேயே தாழ்வாங்க முடியும்? எப்படி ஒருத்தன் பிறப்பாலேயே தாழ்வாங்க முடியும்னு நான் கேட்குறேன். இப்போ பிறப்பாலேயே எந்த குணமும் வராது, வளர்ப்பில் தான் எல்லா குணமும் வரும். ஒரு ஆகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார், ஆகச்சிறந்த சிந்தனைவாதியாக இருப்பார், ஆகச்சிறந்த பெரிய நல்லவனாக இருப்பார், பெரிய ஒழுக்க சிலராக இருப்பார் ஊருக்குள்ள. அவனுக்கு பிறந்திருக்கிற புள்ள பெரிய பொறுக்கியாக தெரிஞ்சுட்டு இருக்கும்.
இதே மாதிரி பயங்கர ஊதாரியாக இருக்கிற ஒரு அப்பாவுடைய குழந்தை அது பயங்கர புத்திசாலியாக சிந்தனைவாதியாக படித்து பெரிய வேலைக்கு போய் ஒழுக்கமாக இருக்கும் இந்த பிள்ளை. அதனால பிறப்பால் எதுவும் கிடையாது. இங்கே எதுவும் பிறப்பால உயர்வு தாழ்வு, பிறப்பால இவங்க கீழ் சாதி, பிறப்பால் இவன் மேல் சாதி என்று எவனாவது சொன்னாக்கா அந்த பாட்டி போட்டிருக்க செருப்பை கடன் வாங்கியாவது 4 கன்னத்தில் பலாறு இழுக்கணும். பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். சங்கராச்சாரியார் அந்த விஷயத்த சொல்கிறாப்புல, முடிவு என்னன்னு நீங்களே பண்ணீங்க. அப்போ பிறப்பால் ஒருத்தவன் இப்போ இப்போ ஒரு பார்ப்பனர் இருக்காருன்னு வச்சுங்க, அவன் பிறப்பால் பயங்கர ஒரு பொறுக்கின்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 மொல்ல மாதிரி, ஒரு முடிச்சவிக்கி, திருட்டு பைய, பாலியல் பொறுக்கி, ஒரு பெண்களை கூட பொது வழியில் நடக்க விட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தி பிடிச்சவன், ஒரு ஆபாச புத்தி பிடிச்சவன், திருட்டு பைய, இவ்வளவு ஏன் சுற்றி உழைச்சி பேசிக்கிட்டு ஒரு சீமான் மாதிரியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒருத்தவன் பிறக்கிறான் அப்படின்னாக்கா அவன் பார்ப்பனர் வீட்டில் பிறந்துட்டான், ஐயர் வீட்டில் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனாலயே அவ்வளவு கெட்ட சிந்தனை உள்ள கெட்ட ஒழுக்கங்கள், அதாவது ஒழுக்கங்கள் என்றது எதுவுமே இல்லாத ஒருத்தவன் ஒரு பாப்பா வீட்டில் பிறந்துட்டானாக்கா அதனால பாப்பா வீட்டில் பிறந்ததுனாலேயே அவன் சிறந்தவன், அவன் மேலானவன் அப்படின்னு இந்த சங்கராச்சாரியார் சொல்றார். அவ்வளவு நல்ல ஒழுக்கங்களை கொண்டு சிறந்த அறிவாளியாக, புத்திசாலியாக, சிந்தனைவாதியாக ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்து வளருதுன்னு வச்சுங்களேன், அது பார்ப்பனர் அல்லாத வீட்டில் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனாலேயே அந்த குழந்தை கீழ் சாதி, அதற்கு நற்குணங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தவன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் புள்ள இருக்கு, அபாண்டமாக ஒருத்தவன் பழி சுமத்துறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல்லையோ எங்கேயோ விளையாடும் போது எங்கேயோ வெளில போகிறாங்க, அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, நம்ம அந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு வதந்தியை அவதூறு அந்த குழந்தையின் மீது, நம்ம வீட்டு குழந்தையின் மீது பரப்புறான்னு வச்சுக்கங்களேன், அந்த கேஸ் நம்மக்கிட்ட வருது, அந்த பஞ்சாயத்து வருது. நம்ம விசாரிக்கும் பொழுது அந்த கஞ்சா சங்கர் சொன்னது மாதிரி இதுவும் ஒரு வதந்தி அவதூறு அப்படிங்கிறது நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படியாண்டா பொய் சொல்லணும், பொய் சொன்னவனை சேர்த்து 4 அப்புவும் செவலை காட்டு, எனக்கு ஏன் முட்டு புள்ள மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்துறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லொழுக்கங்களோட வளர்ற நம்ம புள்ள இந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு சாதியில் பிறந்ததுனாலேயே அது நல்லொழுக்கத்தோட வளராது அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறானாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? நமக்கு உண்மையிலேயே சுயமரியாதை, நமக்கு மானம், ரோசம், வெக்கமெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம சோறு திங்கிறோம், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறோம், அதனால நமக்கு கோபம் கண்டிப்பாக வரணும். இந்த எல்லாரும் என்ன பெரிய சங்கராச்சாரியன்னு சொல்கிறாங்களே, யார் தான் இந்த சங்கராச்சாரிய? அவரை பற்றின கதைகள் தான் என்ன? அக்கா அவரை லைட்டாக திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க, மடத்துக்கு போவாங்க போல் இருக்கு. சரி, சங்கராச்சாரிய யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பற்றின ஒரு கதைகள், அந்த அவரை பற்றி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பிரசங்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, சங்கராச்சாரியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாராமா. அது ஒரு மடத்தில் அந்த காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. உள்ள பார்ப்பனர்கள் எல்லோரும் பாத்தி கட்டி அடிக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சுட்டு அந்த சாம்பாருக்காகவும் தயிருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் அந்த எச்சிலையை போடுகிற ஒரு தொட்டி இருக்கும், எச்சிலை குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, அந்த குப்பை தொட்டியை சுற்றி சில மக்கள் நிற்கிறாங்க. அன்று முன்னாடி, இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை. அந்த எச்சிலையை எடுத்து அதில் உள்ள உணவை உண்டு வாழக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை. யாராவது இருந்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வேணால் 1-2 பேர் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னாக்கா எல்லோருக்கும் அரிசி இலவசம்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால குறைந்தபட்சம் நமக்கு அரிசியாவது கிடச்சிடும், வாங்கி நம்ம பொங்கி சோறாவது தின்றுவோம், பசியோடு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால உணவுக்கு ரொம்ப டிமாண்டான ஒரு சூழல், அது உணவுக்கு ரொம்ப பஞ்சமான ஒரு சூழல். அப்போ இங்கே உள்ள பந்தி நடக்குதுனாக்கா வெளியில் குப்பை தொட்டிக்கிட்ட அந்த எச்சிலை தொட்டியை நெருக்கி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. எச்சிலை தொட்டியில் எச்சிலை விழுகும், அதில் உள்ள உணவை உண்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அங்கே நிற்கிறாங்க. அப்போ உள்ள நம்ம மகா பெரியவா உள்ளே உட்காந்துருக்கு. அப்படி மகா பெரியவனாக்கா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த காஞ்சி சங்கராச்சாரிய மடம் இருக்குல்ல, அதில் இது வரைக்கும் மொத்தம் 3 சங்கராச்சாரியர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். 3 பேர் தான். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பேர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, அவர் தான் மகா பெரியவான்னு சொல்லுவாங்க. அவர் யாருனாக்கா நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்க்கலாம், இந்த பாப்பா வீட்டு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குத்த வச்சுக்கிட்டு ஒரு கம்பை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா அப்படி ஒருத்தர், அவர் தான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவான்னு சொல்லுவாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் 2வது ஒருத்தர் வந்தாப்புல, அவர் பேர் ஜெயேந்திர சரஸ்வதி. ஜெயேந்திர சரஸ்வதிக்கு அப்புறம் இப்போ உள்ள ஒரு விஜயேந்திர சரஸ்வதி. இதுக்குள்ளே நிறைய கில்மா மேட்டர்லாம் நடந்துச்சு, படுகொலைகள் நடந்திருக்கு, அதெல்லாம் வேறு. ஸோ இந்த 3 பேர் தான் இந்த காஞ்சி மடத்துக்கு வரிசையாக வந்த சங்கராச்சாரியர்கள். இப்போ இதில் மகா பெரியவா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இருக்கும்போது நடந்த சம்பவம் இது. அப்போ உள்ள பந்தி போயிட்டு இருக்கு, அந்த எச்சிலி தொட்டியை சுற்றி எல்லாம் மக்கள் நிற்கிறாங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு பாப்பான் போயிட்டு உள்ள சங்கராச்சாரியர்கிட்ட, மகா பெரியவா என்று சொல்லப்படுகிற சங்கராச்சாரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி வெளியில் குப்பை தொட்டியை சுற்றி எச்சிலி எடுக்கிறதுக்காக மக்கள் நிற்கிறாங்க, ஆனால் நம்மவா பூரா இலையை நல்லா வலிச்சு நக்கிண்டு வெறிய இலையை கொண்டு போய் போடுறா,
பாவம் அவங்க அந்த எச்சிலையில் உள்ள அந்த சோறு கூட கிடைக்காம அவங்க பசியோடு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த மகா பெரியவா இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு ஒரு ஐடியா சொல்கிறார், ஒரு யுக்தி சொல்கிறார். அப்போ அடுத்த பந்தியிலேருந்து சாப்பிட்றவங்களுக்கு ஸ்வீட்டு ஒன்று வைக்காமல் 2 ஸ்வீட்டாக வைங்க அப்படிங்கிறாரு. ஒரு உருண்டை ஒரு லட்டு மாதிரி வைக்கிறாங்க, அது 2 லட்டாக சேர்த்து வைங்க அப்படிங்கிறாரு. ஏன் பெரியவா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அந்த லட்டு வந்து ஒன்று தான் சாப்பிட முடியும், ஸ்வீட்டு திகட்டிடும், 2வது லட்டு சாப்பிட முடியாது, நல்ல பெரிய லட்டாக இருக்குது, அதனால் 2வது லட்டு மிச்சப்பட்டு போகும், அது ஒட்டுமொத்தமாக எச்சிலை தொட்டிக்கு தான் போகும், அப்போ அவங்க அந்த லட்டு எடுத்து பசியாரிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆஹா ஆஹா பிராத்மம் ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு யோசனை பாருங்க. மகா பெரியவாவோட ஐடியாவே ஐடியா தான், இதெல்லாம் மகா பெரியவாவுக்கு மட்டும்தான் தோணும் அப்படின்னு இந்த கதையை சொல்லி அவங்க புலகாகிதம் அடைஞ்சு அங்கே உள்ள மக்கள்கிட்ட பெரியவாவுடைய நற்குணங்கள்னு சொல்லி இதை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு அறிவு உள்ளவன், சிந்தனை உள்ளவன், அந்த மதத்துக்கான தலைவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த எச்சிலையை அந்த எச்சிலை தொட்டியை சுற்றி நிற்கிற மக்களும் அதே இந்து மதத்துலேருந்து வந்தவங்க தானே, அவங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவங்க கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இதே இந்து மதத்தில் உள்ள மக்கள் தான் அங்கு உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த மதத்துக்கு தலைவனாக உண்மையிலே இருந்திருந்தா, யோக்கியனாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், எப்பா எல்லாம் இந்து தான்ப்பா, அவங்க என்ன நிற்கிறாங்க, நான் இந்த இந்து மதத்தினுடைய தலைவர், இந்த இந்து மதத்தில் உள்ள மக்கள் உணவில்லாமல் நிற்கிறாங்க, எச்சிலை தொட்டிக்கிட்ட குப்பை தொட்டிக்கிட்ட நிற்கிறாங்கனாக்கா அது எனக்கு அசிங்கம் இல்லையா, என் மக்களை நான் பட்டினி போட்டுக்கிட்டு உள்ளே பந்தி போட்டு நான் பார்த்துக்கிட்டு திங்கிறதா, முதல்ல அவளை எல்லாம் உள்ளே கூப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு பந்தியை போட்டு அவளுக்கு உணவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ பெசியாரி இருந்தா நீ தலைவர், அப்படி இல்லைனாக்கா நீ ஹெச்ராஜா. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த ஐடியாவை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சாப்பிட்ணுங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்ததுக்கு ஆஹா 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 ஆஹான்னு 2 பேண்ட்டாக உள்ளவங்க பூரா நினச்சிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஏதோ புது ஐடியாவும் கிடையாது, இது ஒரு கேவலமான ஐடியான்னு வச்சுங்களேன். ஆனால் இது எங்கேருந்து அவருக்கு உதிர்ச்சிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க, விவேகானந்தர் செய்ததாக ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ விவேகானந்தர் இடத்துல தங்க போயிருக்காரு, அங்கே விருந்து நடக்குது. அப்போ ஒரு தட்டில் ஸ்வீட்டு வச்சுருக்காங்க, அது எல்லாருக்கும் பரிமாறக்கூடிய ஸ்வீட்டு. அப்போ எறும்பு வந்து ஃபுல்லாக போய் மொய்க்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் விவேகானந்தர் சொல்கிறாரு, அந்த எறும்புகளுக்கும் உணவு போக வேண்டும் இல்லையா, அதுவும் உயிரினம் தானே, அதனால் என்ன பண்ணலான்னா அந்த லட்டு இருக்கிற பேஷண்ட் இருக்கிற தட்டு அதை சுற்றி ஒரு அடிக்கு தள்ளி ரவுண்டாக ஜீனியை கொட்டுங்க, ஒரு பாத்தி மாதிரி கொட்டி வைங்க, வர்ற எறும்புகள் முழுக்க அதற்கான உணவாக ஜீனியை எடுத்துக்கிட்டு அது திரும்பிடும். ஏன்னா எறும்பு என்ன சீமான் மாதிரி பாத்தி கட்டி அடிக்க போது, இட்லி கறி ஆமக்கறின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தி கட்டி அடிக்க போது இல்லை, அதுக்கு தேவை ஒரே ஒரு சக்கரை துண்டு இருந்தால் போதும், ஒரே ஒரு ஜீனி துண்டு இருந்தால் போதும், அதை தூக்கிட்டு முதுகில் வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதனால் அதை சுற்றி ஜீனியை கொட்டி வைங்க, வர்ற எறும்பு பூரா ஜீனியை வச்சுட்டு போயிடும், உள்ள ஸ்வீட்டு வந்து சேஃபாக இருக்கும், அதுக்கும் உணவு போனது மாதிரி ஆச்சு, ஸ்வீட்டும் நமக்கு சேஃபானது மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு விவேகானந்தர் அப்படின்னு எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதை தான் பீஸ் என்ன பண்ணுதுனாக்கா, சேத்தாப்பில் ஒரு ஸ்வீட்டை வை, இதை தின்ட்டு அதை விட்டுருவான், திங்க முடியாமல் அதை கொண்டு போய் குப்பத்தட்டில் கொட்டுவாங்கன்னு ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான மோசமான ஒரு ஐடியா. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்கள், படிப்பு ஏறாதுன்னு ஒரு சட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் வாத்தியார் திட்டிகிட்டே இருப்பார், முட்டாள் அடிமுட்டாள் தண்டம் தற்குறி இப்படி திட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி எந்த படிப்பும் ஏறாத ஒரு தற்குறி என்று இந்த வாத்தியார்களால் பட்டம் சுட்டப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ஐடியாவை சொன்னா கூட, யோ நான் முட்டாள் தான், இந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது, நான் ஸ்வீட்டை வச்சு அதை கொண்டு போய் தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நேரடியாக அவங்க கையில் அந்த ஸ்வீட்டை கொடுத்தா என்னடா ஏன்டா புறம்போக்கு நாயேன்னு அவரை பார்த்து இல்லை, பொதுவாக அந்த மாதிரி யாராவது ஸ்கூலில் அடிமுட்டாளாக தற்குறியாக இருந்தாங்கன்னாக்கா பட்டம் சுட்டப்பட்டவர்களை கேட்டிங்கனாக்கா இப்படி ஒரு ஐடியாவை அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கே அந்த ஐடியா தோணும் பொழுது இந்த மதத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இந்த மதத்தில் உள்ளவங்க சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது லட்டை கொண்டு போய் குப்பத்தட்டில் கொட்டு, அங்கே உள்ளவங்க அந்த குப்பத்தட்டில் வந்து லட்டை எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்கனாக்கா உன்னை எப்படி இந்த மதத்தினுடைய தலைவராக இந்த மதத்தில் உள்ள மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பெரியார் வந்து கோவிலுக்குள்ள மக்களை விடாமல் நாத்திகம் பேசிட்டாரு, கடவுள் மறுப்பு பேசிட்டாரு, அதனால் மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே போகாமல் கோவிலில் உள்ள அந்த கல்வெட்டுகள் இருக்குல்ல அதில் உள்ள தமிழர்களுடைய அருமை பெருமைகளை படித்து தெரிஞ்சுக்காம, தமிழர்களுடைய ஆதி அந்தங்களை புரிஞ்சிக்க முடியாமல், நம்முடைய
வரலாற்று தரவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுகளில் தான் இருக்கும். அதெல்லாம் படிக்க விடாமல் பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னா நாத்திகம் பேசி நம்மளை கோயிலுக்குள்ளே போக விடாம ஆக்கிட்டாரு. அதனால் பெரியார் தமிழின துரோகி அப்படின்னு இந்த பாலியல் பொறுக்கி சீமான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான். அதாவது அவர் நாத்திகம் பேசினாராம், கடவுள் மறுப்பு பேசினாரா, கடவுள் இல்லை அப்படின்னு அவர் பேசினதுனால மக்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி கோயிலுக்குள்ளே போக விடாமல் அடிச்சிட்டாரு. அதனால் எல்லோரும் தமிழர்களுடைய பெருமைகளை அருமை பெருமைகளை தாங்கி நிற்கிற கல்வெட்டுகள் கோவிலுக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதை படிச்சுக்க முடியாமல் போச்சு. அதனால் தமிழின விரோதி, தமிழின துரோகி அப்படின்னு புதுசாக ஒரு உருட்டலாம். அப்போ கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு யாரை சொன்னாலும் அவங்க தமிழின விரோதி, தமிழின துரோகி. தமிழ்நாட்டில் அதிகமான கோவில் நுழைவு போராட்டங்களை நடத்தது தந்தை பெரியாரினுடைய அமைப்பு. அது அப்போ மட்டும் இல்லை, இன்னைக்குமே தந்தை பெரியாரினுடைய கொள்கையை தாங்கி நிற்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கூட்டணியான ஆட்சி தான். திமுக எலெக்ஷனில் அவங்க தேர்தலில் அவங்களுடைய இதாக கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக்குவோம், பார்ப்பனர் அல்லாத அனைத்து ஜாதியிலிருந்தும் அர்ச்சகர்களாக நாங்கள் நியமிப்போம் என்பதை அவங்க தான் கொடுத்து அந்த தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை அவங்க கொண்டு போனாங்க. அதில் சில சிக்கல்கள் வந்தது, அதை நான் பின்னாடி பேசுகிறேன். அப்போ கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது தான் பெரியாருடைய வேலை. கடவுள் மறுப்பு என்பது கொள்கை, அது அவருடைய கொள்கை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அந்த பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் அந்த பாட்டியை எவனாவது கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்தானாக்கா அப்போ கோவிலுக்குள்ளே அவங்கள விட வேண்டும் என்று சொல்லி எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் அங்கே போக மாட்டான். கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியாரும் அம்பேத்கர் போன்றவர்களும் இவருடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற நம் போன்றவர்களும் தான் ஏன் இந்த பாட்டியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு உள்ள விடு, அவங்களும் போய் சாமி கும்பிடட்டும். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அவங்க ஜாதி தான் பிரச்சனையா? நீ தானே சொல்கிற இந்துக்களுடைய கோவில்னு சொல்கிற. அவங்களும் இந்துக்கள் தான், அவங்க இந்துவாக நம்புகிறாங்க, கடவுள் இருக்குன்னு நம்புகிறாங்க, ஆன்மீகவாதி அவங்க அப்பப்போ விரதம் இருக்காங்க, அல்லது கடவுள் நம்பிக்கை கொண்டு இதை பூஜை செய்யணும், இதை கொண்டு போய் சாமிக்கு சாத்தணும், எனக்கு கடவுளுடைய பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின்பால் உள்ள வர்றாங்க. நீ எதுக்கு உள்ள வராதுன்னு சொல்ற? அப்போ இங்கே அதிகமான கோவில் நுழைவு போராட்டங்களை செய்தது தந்தை பெரியார் அவர்களும் பெரியாருடைய அமைப்புகளும் தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னாக்கா, பூரா நாத்திகம் பேசி எல்லாரையும் கோவிலுக்குள்ளே போக விடாமாக்கிட்டார். ஏன்டா பரதேசி நாயி, ஒருவேளை பெரியார் பேசிய கடவுள் மறுப்பை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா இருக்கிற கோயிலை பூரா இழுத்து பூட்டிருக்கணும்னு நேரம், கோயிலை பூரா லைப்ரரி ஆக்கியிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. அவர் சொன்னார், ஏற்றுக்கிட்டவங்க தான் வந்தாங்க. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க, ஏற்றுக்காதவங்க மற்ற கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க. பெண்களுடைய உரிமைகளுக்காக பெரியார் பேசியிருக்கிறார், அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுக்க வேண்டும். அது என்ன, ஆணுக்கு மட்டும் சொத்துரிமை, அது அவங்க அப்பா சம்பாரிச்சது. ஆணுக்கு எப்படி சொத்தில் சமபங்கு இருக்கிறதோ அதே போன்று பெண்ணுக்கும் சொத்தில் சமபங்கு உண்டு என்று கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதைத்தான் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே முதல் முறையாக சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்பதை தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக சட்டமாக்கியவர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போ இவ்வளவும் செஞ்ச நம்மள என்ன சொல்கிறோம்னாக்கா கோவிலுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டார் பெரியார், அதனால் இவர் தமிழில் துரோகி அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த சங்கராச்சாரியன் இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்ன போச்சுன்னு இப்போ நான் வரேன் பாருங்க. இது கேரளாவில் ஒரு கோவில் நுழைவு போராட்டம் நடக்குது. இந்த கோவில் நுழைவு போராட்டம் அங்கே உள்ள மக்கள் கோவில் நுழைவு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இந்த போராட்டத்தை எதிர்த்து இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இந்த சங்கராச்சாரியர் பீஸு, இது இங்கேருந்து ஒரு டீம் அனுப்புது. அதாவது கோவில் நுழைவு போராட்டம் கூடாது அப்படின்னு 1932 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இங்கேருந்து இவர் ஆசீர்வதித்து ஒரு 10-15 பேர் கொண்ட டீமை பூரா ஐயங்கார் இவங்களை பூரா வரவழைச்சு, யாருனாக்கா பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞராகவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பாப்பானை பூரா கூப்பிட்றாப்புல சங்கராச்சாரி கூப்பிட்டு கேரளாவில் நடக்கக்கூடிய கோவில் நுழைவு போராட்டத்தை தடுக்கும் வகையில் அதற்கு எதிர்பிரச்சாரம் செய்யறதுக்காக இங்கேருந்து ஒரு டீமை அனுப்புகிறாப்புல. அந்த டீமில் யாராவது இருக்காங்கன்னா எம் கிருஷ்ணசாமி ஐயர், டிஎம் கிருஷ்ணசாமி ஐயர், டிஆர் ராமச்சந்திர ஐயர், சிவராமகிருஷ்ண ஐயர், ராஜகோபால ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், பிரபல சனாதனியாக இந்திய சட்டசபையில் பல வருடங்கள் பணியாற்றிய எம்.கே. ஆச்சாரியா. அதாவது சட்டசபையில் ரொம்ப வருஷமாக பணியாற்றி, இந்திய சட்டசபையில் பல வருஷமாக பணியாற்றியன்னு சொல்லி ஒருத்தனை சொல்கிறார். அவரையும் இந்த கோவில் நுழைவு மற்ற சமூகத்தை சார்ந்த மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த சங்கராச்சாரியர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்போ இவர் சட்டசபையில் என்னத்தை கிழிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க.
சட்டசபையில் உள்ள எதுக்கு ஆள் அனுப்புறோம்னாக்கா எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்கும் எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படுவதற்கும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல டெல்லியில் போயிட்டு எப்படி திமுகவை சேர்ந்த எம்பிக்களும் விசிகாவை சேர்ந்த எம்பிக்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் அனைவரும் எழுந்து பிஜேபிக்கு எதிராக எப்படி எங்களுடைய உரிமையை நீ பறிக்கிறாய் என்று வக்பு சட்டத்துக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக இங்கே பிஜேபி கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களுக்கு எதிராக எங்களுடைய கல்வியில் எங்கள் மாணவர்கள் படிக்கிற கல்வியில் ஏன்டா கையை வைக்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக தான் நம்ம உள்ள ஆள் அனுப்புறோமே தவிர எனக்கு எதிராக ஒரு சட்டம் வரும் பொழுது அதை தலையை ஆட்டிக்கிட்டு கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் அதை ஆதரித்தோம் என்று சொல்லவோ அல்லது நமது எங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார், எல்லாரும் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், நேராக பார்ப்போம் இல்லைங்களா, வந்தபோது ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தானே பார்த்து பேசுவோம். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட அப்படி பார்த்து பேச முடியாது. அவர்கிட்ட வந்து ஐயா வாங்க ஐயா இப்படி தான் பார்த்து பேசணும். ஏன்னா ஒரு டேபிளை பார்க்கக்கூடாது, டபார்னு முட்டி போட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுவார். குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. எங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்குது, 1 வயசு பாப்பா இருக்குது. அது எப்படி தான் டபார்னு முட்டி போட்டு டக்குன்னு அது பாட்டுக்கு முட்டி போட்டு நடந்து போயிட்டு இருக்கும். அதனால் அவர் குழந்தை மனசு, அவர் குழந்தை போன்ற எண்ணம் கொண்டவர். அதனால் எங்கே பார்த்தாலும் டபார்னு முட்டியை போட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுவார். இது மாதிரி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்முடைய உரிமைகளை அடகு வைப்பதற்கு நாம் அனுப்பலை. அப்போ பல வருஷமாக சட்டசபையில் பணியாற்றிருக்கிற ஒரு ஐயர்னாக்கா இவர் என்னத்தை கழிச்சிருப்பாரு, கோவிலில் பார்ப்பனர் அல்லாத யாரும் கோவில் நுழைவு செய்யக்கூடாது என்று பேசுவதற்கான அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இவங்க மட்டும் இல்லை, ராமசாமி ஐயர் இன்னும் பல பேர் இந்த மாதிரி ஐயங்காரர்களை இவர் ஆசீர்வாதம் பண்ணி அங்கே போய் நீங்கள் கோவில் நுழைவு கூடாது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி வைங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல. அப்போ கோவில் நுழைவு என்பது பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவில் பிரவேசம் செய்யக்கூடாது, கோவில் பிரவேசம் செய்தால் வர்ணாசிரமம் கெட்டுவிடும், மனு தர்மம் கெட்டுவிடும், இந்து மதம் அழிந்துவிடும் என்று சொல்லி பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவில் நுழைவு செய்யக்கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர் தான் இந்த காஞ்சி சங்கராச்சாரியார். அப்போ கோவிலுக்குள்ள போகக்கூடாது, கடவுள் மறுப்பு பேசிய பெரியாரே தமிழின துரோகினா அப்போ கோவில் நுழைவு விருப்பப்பட்டாலும் அவர்கள் செல்லக்கூடாது என்று இந்து மதத்தினுடைய தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒருவர் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அவரை தமிழின துரோகின்னு சொல்லணுமா கூடாதா? இப்போ தமிழின துரோகி யாரு? கோவிலுக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு சொன்ன பெரியார் தமிழின துரோகியா, அல்லது பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள்ள போக கூடாது என்று சொன்ன காஞ்சி சங்கராச்சாரியார் தமிழின விரோதியா? யாரு தமிழின விரோதி நீங்களே முடிவு பண்ணீங்க. இது மட்டும் இல்லை, ஏதோ நமக்கு தான் இந்த பிரச்சனை நடக்குது, இங்கே இருக்கிற இட்லி விற்கிற பாட்டிக்கும் ஒரு வடை வைக்கிற அம்மாவுக்கும் ஒரு பூ விற்கிற அக்காவுக்கும் அல்லது இங்கே இருக்கிற நம்முடைய சொந்தங்கள் ஏதோ நம்ம ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் அதனால் நமக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிடையாது, நமக்கு மட்டும் இது கிடையாது. இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல நரேந்திர மோடிஜி, சிலிண்டரு இப்போ 50 ரூபா ஏற்றினார் பாருங்க. நேற்றுலேருந்து சிலிண்டர் 50 ரூபா ஏறிடுச்சு தெரியுமாக்கா? 50 ரூபா ஏறிடுச்சு. ஏற்கனவே 860 கொடுத்து வாங்கணும், 810 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க, 860. நாளையிலேருந்து சிலிண்டர் வாங்கினாக்கா 910 ரூபா நீங்கள் ரெடியாக எடுத்து வைக்கணும். கிட்டத்தட்ட 1000 ரூபா 2500 தள்ளி ரெடியாக வைங்க. இன்னும் பல அதிரடி திட்டங்களை கொண்டு வர இருக்காரு. அதனால் எல்லாருமே தூங்கும் பொழுது பிஜேபி ஆட்சி முடியும் வரை பையில் ஒரு 1 ரூபாயை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம சாகடிக்கப்படலாம். அந்த 1 ரூபாய் எடுத்து நம்மளே நெத்தியில் விட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி போய் நம்ம கண்ணமாப்பேட்டையில் படுத்துடலாம். ஆனால் 1 ரூபா பையில் இருக்குதுன்னு வெளியில் சொல்லிடாதீங்க. 1 ரூபாய்க்கு 30 பைசா ஜிஎஸ்டி அப்படின்னு மறுநாள் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி போட்டுறதுக்கு. அதனால் 1 ரூபாயை கமுக்கமாக சுருக்கு பையில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை நமக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறாங்க. எந்த ராமர் கோயில்? எந்த ராமர் கோயில் திறக்கிறாங்க? அங்கு இருந்த மசூதியை இடித்து விட்டு அதன் மேல் கட்டப்பட்ட ராமர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த ராமர் கோயிலை திறக்கிறாங்க. அந்த ராமர் கோயிலை திறக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் போய் தான் அந்த திறப்பு விழா செஞ்சு முதல்ல அவர் தான் உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு பிஜேபி பிளான் பண்ணிருச்சு. இதை அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிருச்சு. இப்போ நேரடியாக அந்த சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் நின்ட்டாப்புல, பூரி சங்கராச்சாரியர்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே போய் நின்ட்டாப்புல. நின்றுட்டு அதை எப்படி பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், நரேந்திர மோடி பிஜேபியில் பெரிய லீடராக இருக்கலாம், அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அவர் நினைச்சாக்கா ஒரே நாளில் ஒரே இரவில் இந்த பணங்கள் செல்லாது என்று சொல்லி இந்த மக்களை சாகடிக்கலாம். அவர் நினைச்சாக்கா ஒரு இரவில் சிலிண்டர் விலை 50 ரூபான்னு சொல்லி எடுக்கிற குடும்பங்களை நடுத்தருவில் இழுத்து விடலாம். அவர் நினைச்சாக்கா பெட்ரோல் விலை, குரூட் ஆயில் விலை உலகளவில் கம்மியாக மார்க்கெட்டில் இருந்தும் பெட்ரோல் டீசல் விலையை 100 ரூபாய்க்கு மேலே விற்கலாம். அதை இந்த மக்கள் கண்டும் காணாமல் வாங்கி போட்டுட்டு போகலாம். இந்த நாட்டுக்கு நீ பிரைம் மினிஸ்டராகவே இருக்கலாயா, ஆனால் நீ பாப்பாங்க கிடையாது. நரேந்திர மோடி என்கிற நபர் பாப்பாங்க கிடையாது. நரேந்திர மோடி ஒரு சூத்திர சாதியை சேர்ந்தவர்.
அவர் பார்ப்பனர் அல்லாத ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர், இடைநிலை சாதியை சார்ந்தவர். அதனால நீ கோயிலுக்குள்ள போகக்கூடாது. கோயிலை நீ கட்டியிருக்கலாம், இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், உன்னைய பார்த்தாக்கா சைனா அப்படியே கிட்டு 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 நடுங்கலாம், அமெரிக்கா அப்படியே அதிர்ந்து போய் உட்காரலாம், இதெல்லாம் நீ வெளியில டூப் அடிக்கலாம். இது ஒருவேளை உண்மையாக செய்திருந்தாலுமே நீ பாப்பாங்க கிடையாது. அதனால நீ எங்க வேணாலும் உள்ள போகலாம். நீ சைனாக்குள்ள போகலாம், அமெரிக்காக்குள்ள போகலாம், டெல்லிக்குள்ள போகலாம், நீ லண்டனுக்குள்ள போகலாம், கோவிலுக்குள்ள மட்டும் நீ வரக்கூடாது. ஏனென்றால் நீ பார்ப்பான் அல்ல. அப்ப பார்ப்பனர் அல்லாத ஒருவர் என்கிற காரணத்தினாலேயே பிரைம் மினிஸ்டராக இருந்தாலுமே நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாதுரா என்று சொன்னவர் சங்கராச்சாரியார். அப்ப நம்ம மாதிரி ஏதோ இட்லி விற்கிற அல்லது சாதாரண வேலைகளை செஞ்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற அல்லது பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த ஒடுக்குமுறை எனக்கா இல்லை. ஆளப்பட்ட இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கே அந்த கதி தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே உள்ள பாப்பா சாதாரண பாப்பாங்க, சட்டை கூட போடாமல் ஒரு பூணலை மட்டும் போட்டுக்கொண்டு மேலுடம்பு ஏதோ அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்னு நினைப்புவங்களுக்கு சட்டை போடாமல் திரிவாங்க. பெரிய ஆணழக இங்கே பார்த்தவொடனே எல்லாரும் அந்த ஆக்ஸ் விளம்பரத்தில் வர்ற மாதிரி எல்லா பெண்களுமே கூடிப்பாங்க நினப்பு. சட்டை போடாமல் பூணலை மாட்டு எப்படி தான் திரிகிறாங்கன்னே தெரியல இந்த பொதுவெளியில். அதுலேயே அவங்க வேட்டி கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிட்ட போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, வேட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இடுப்பில் தொங்குது அப்படின்னு. எப்படி தான் வெக்கம் இல்லாமல் அதெல்லாம் கட்டிட்டு ரோட்டில் திரிகிறாங்கன்னே நமக்கு தெரியல. நமக்கு அவ்வளவு கூச்சமாக இருக்குது. இப்போ இந்த கும்பல் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்னா நம்மளாம் குடிமக்கள் தானே, இந்த நாட்டினுடைய குடிமக்கள்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், நம்பர் 1 குடிமகனாக இந்த நாட்டினுடைய குடிமகன் யாருன்னா இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் கோவிலுக்குள்ள போறாரு சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே உள்ள சாதாரண ஒரு பாப்பான் டெய்லி அந்த தட்டில் 2 ரூபாயும் இல்லை 2 ரூபா தான் அவங்களுக்கு கடைசி வரைக்குமே. அந்த 2 ரூபா போட்டாதான் அவனுக்கு அந்த பொழப்பு என்று இருக்கிற அந்த பாப்பா இருக்கா இல்லையா, அவன் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை கோவிலுக்குள்ள வரப்படாது வெளில போடான்னு சொன்னான். ஒரு பாப்பானுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வரும்? சாதாரண பாப்பான். நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம், இப்போலாம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம், முன்னாடிலாம் போக முடியாது. கோயிலில் போகும்பொழுது போகிறோம், சாமி கும்பிட்றோம், தட்டில் 2 ரூபா போட்டு வரோம், 5 ரூபா போட்டு வரோம் இல்லையா. இந்த 2 5 எடுத்து பொழப்பு நடத்தக்கூடிய அந்த பார்ப்பனர் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவரையே கோயிலுக்குள்ள வரப்படாத வெளில போடா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு? இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தான் நான் கேட்குறேன். இந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது? அப்போ ஏதோ உங்களுக்கு எனக்கு மட்டும் அல்ல, இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கே அந்த கதி தான், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்குமே அந்த கதி தான். இப்போ இவ்வளவு தீண்டாமைகள் யார் செய்யறாங்க? சங்கராச்சாரியார் போன்றவர்களுடைய இந்த 7 தீர்மானங்கள் இருக்குல்ல, இது அதைத்தான் சொல்லுது. இதே மாதிரி இது ஏதோ உங்களுக்கு எனக்கு குடியரசுத் தலைவருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அவங்களுக்கு மட்டும் இது கிடையாது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில் ஈடுபட்ட மிகப்பெரிய தலைவர் நமக்கு முதல்ல யார் பேர் வரும்? மகாத்மா காந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மகாத்மா காந்தி நமக்கே தெரியும், அரையாடை மனிதராக ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே அங்கே இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த சங்கராச்சாரியரை சந்திக்கிறதுக்கு போறாப்புல. அவ போகும் பொழுது அந்த சங்கராச்சாரியர் எங்கே தங்கியிருக்காருன்னா கோயம்புத்தூர் பக்கம் ஒரு இடத்துல இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் தங்கியிருக்காரு. அப்போ அங்கே தங்கியிருக்கும் பொழுது போயிட்டு கேட்குறாப்புல இந்த மாதிரி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15/10/1927 நடந்த இந்த சந்திப்பு. அப்போ காந்தி சந்திக்க போகிறாரு காஞ்சி சங்கராச்சாரியாரை. சந்திக்கும் பொழுது காஞ்சி சங்கராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா, மகா பெரியவா அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ள காந்தி யார் எவ்வளோ பெரிய லீடரு, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பெருவாரியாக வாரி அணைத்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் மகாத்மா காந்தி. அதாவது இந்த நடுநிலைன்னு சொல்லுவாங்க, எந்த பக்கமும் பொல்லாப்பு இல்லாமல் போகணும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி எந்த பக்கமும் பொல்லாப்பு இல்லாமல் ஒரு நீதியை வாங்கிடணும் அப்படின்னு நம்பி ஏமாந்து போன ஒருத்தர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். இப்போ காந்தி என்ன பண்ணுறாருனாக்கா, ஆலய நுழைவு பிரவேசம் செய்யணும், பார்ப்பனர் அல்லாதவர்களும் ஆலய நுழைவு கோவில் நுழைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ பிரச்சாரம் பண்ணும் பொழுது தான் அவர் காஞ்சி சங்கராச்சாரியர் சந்திக்கிறதுக்கு 15/10/1927 அன்னைக்கு அங்கே போகிறாரு கோயம்புத்தூரில். போகும்பொழுது காஞ்சி சங்கராச்சாரியர் தங்கியிருக்கிற அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே காந்தியை உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் பேசுவோம். யார் வந்தாலுமே சந்திக்கணும் என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க பாஸ் நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க, டீ காடுங்களா, காப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்போம். ஒருவேளை சங்கி வந்தாக்கா வாங்க பாஸ் உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, மாட்டு மூத்திரமா ஆட்டு மூத்திரமா என்ன மூத்திரம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்.
இப்போ மகாத்மா காந்தி சந்திக்க போயிருக்காருனாக்கா உள்ளே வாங்க மகாத்மா காந்தின்னு உட்கார வச்சு அவர்கிட்ட பேசணும் இல்லையா? மகாத்மா காந்தி நாடே போற்றிய மிகப்பெரிய தலைவர், அவர் சந்திக்க போயிருக்காரு காஞ்சி சங்கராச்சாரியரை. இவர் மகாத்மா காந்தி பாப்பான கிடையாது, அவர் ஐயர் கிடையாது என்கிற ஒரே காரணத்தினால வீட்டுக்குள்ளே வரவிடாம பின்னாடி பக்கம் இருக்கிற மாட்டு கொட்டாய்க்கு அப்படியே சுற்றி பின்புறமாக மாட்டு கொட்டாய்க்கு வாங்கன்னு மாட்டு கொட்டாய்க்கு வர வச்சு மாட்டு கொட்டாயில் போய் இவர் மகாத்மா காந்தியை சந்திக்கிறார். அப்போ ஏன்னாக்கா மகாத்மா காந்தி சூத்திரர், அவர் வைசியர். வைசியர்னாக்கா அந்த இடுப்பில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் செட்டியார்லாம் ஜாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு குஜராத் செட்டியார்னு வச்சுக்கோங்க. அவரை குஜராத்தில் உள்ள ஒரு செட்டியார். அதனால் அவர் பாப்பாங்க கிடையாது, ஐயரோ ஐயங்காரோ கிடையாது. அப்படிங்கிறதுனால மாட்டுக்கொட்டாய்க்கு வர வளைச்சு அங்கே போய் சந்தித்து இவர் பேசிகிட்டு இருக்காப்புல. அதுவும் பேசும் பொழுது என்னென்னா அவருக்கு குஜராத்தி தெரியும். யார்? காந்திக்கு குஜராத்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கார்ல, அவர் வந்து தமிழில் பேச மாட்டார். யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எங்கேயாவது சங்கராச்சாரியர் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி மீட்டிங் பேசி பார்த்துருக்கீங்களா? மீட்டிங் நம்ம பேசுகிறோம், முதலமைச்சர் பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன் இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் பேசுகிறாங்கல்ல, அந்த வீடியோ வருது, நம்ம பார்க்குறோம். முஸ்லீம் மதத்தில் அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அந்த மதத்தினுடைய தலைவர்கள் பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்து மதத்தினுடைய தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற சங்கராச்சாரியார் எங்கேயாவது மேடையில் ஒரு அரை மணி நேரம் பேசி நீங்கள் யாராவது பார்த்துருக்கிறீர்களா? அந்த வீடியோ இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் லிங்க் அனுப்புங்க. ஏன்னா ஒருபோதும் அவர் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா, பேசுவார், தமிழில் பேச மாட்டார். ஏன் தமிழில் பேச மாட்டார்னா, தமிழ் நீஷ பாஷை. அதாவது நீஷ பாஷைனா ஒன்றும் இல்லை, தமிழ் என்பது காட்டுமிராண்டிகள் பேசக்கூடிய பாஷைன்னு சொல்கிறாப்புல. இப்போ நான் தமிழ் பேசுவேன், இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் தமிழ் பேசுவோம். நம்ம எல்லாரையும் என்ன சொல்கிறாப்புலன்னா அந்த பீஸு காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ காட்டுமிராண்டிகள்னு சொன்னது யார்? பெரியார் சொன்னாரா? சொன்னது யார்? தமிழ் நீஷ பாஷைன்னு சொன்னது பெரியாரா சொன்னார்? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு இந்த பாலியல் பொறுக்கியிருக்கான் பாருங்க சீமான், அவன் ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கான். உண்மையிலேயே தமிழை நீஷ பாஷை காட்டுமிராண்டிகள் பேசுகிற பாஷை என்று சொன்னவன் இந்த இங்கே இருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியர். இப்போ நீ பேச வேண்டியது தானே, எல்லாரையும் பேசவில்லை இருக்குடா, இந்த நிலம் மட்டும் என் கையில் சிக்கிச்சு, பச்சை மட்டை வைத்தியம் தான் பேசிடல, பச்சை மட்டை எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போக வேண்டியது தானே. நேரம் கார் அடிச்சுனாக்கா 1.5 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் போயிடலாம். வண்டியில் டிக்கியில் ஒரு 10 பச்சை மட்டையை வெட்டி போட்டு போக வேண்டியது தானே. போயிட்டாங்க காஞ்சி மட்டத்துக்கு முன்னே நின்றுட்டு பச்சை மட்டை ரெடி ஆகிட்டு வெள்ளவா காஞ்சி சங்கராச்சாரியர் தமிழையா நீ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிற, இன்னைக்கு உனக்கு இருக்குடா பச்சை மட்டை வைத்தியன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே காஞ்சிபுரத்துக்கு. உண்மையிலேயே தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று தமிழ் மொழியை பேசுகிறவர்கள் காட்டுமிராண்டிகள் என்றும் சொன்னவர் காஞ்சி சங்கராச்சாரியர். உனக்கு அவ்வளவு தெம்பு திராணி இருந்துச்சுனாக்கா, நீ அவ்வளோ பெரிய வீரன், AK-74 பயிற்சி எடுத்துக்கிற உண்மைனாக்கா பச்சை மட்டை எடுத்துகிட்டு போன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு போக மாட்டேங்கிறேன்? வழி தெரியாதா காஞ்சிபுரத்துக்கு? நான் வேணா வழி சொல்கிறேன். காஞ்சிபுரம் போ, அங்கே போயிட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருக்கும், அது எங்கேன்னு கேளு. ஏன்னா அவன் அப்படி தான் வழி கேட்பான். போனா டாஸ்மாக் இருக்கும், டாஸ்மாக் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் காஞ்சி சங்கராச்சாரியர் மடம். போயிட்டு டாஸ்மாக் வேணும் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் வேணா காஞ்சி சங்கராச்சாரிய மடத்துக்கு நீ பச்சை மட்டை எடுத்துகிட்டு போ. அப்போ காந்திக்கே அந்த நிலைமை தான். அப்போ காந்தி கிட்ட உட்காந்து பேசும் பொழுது சமஸ்கிருதத்தில் தான் பேசுகிறாப்புல, அவர் தமிழில் பேசலை. அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மடத்தினுடைய தலைவர் எப்படி தமிழ் பேசாமல் இருப்பார்? சமஸ்கிருதம் மட்டும்தான் பேசுவார், தமிழில் பேச மாட்டார். அப்போ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, ஐயா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுகிற சமஸ்கிருதத்தை ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், அதனால் நான் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன், நீங்கள் சமஸ்கிருதத்தில் பேசுங்க, நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இவர் பேசி, இவர் சமஸ்கிருதத்தில் பேச, அவங்க ஹிந்தியில் பேச, சங்கீத ஸ்வரங்கள் ஏழே எனக்குன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இந்த பீஸுக்கு ஹிந்தி தெரியாது. இந்த நாடாளுமன்றத்தில் பேசுகிறது மாதிரி தான். நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் பேசுவாங்க, ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, அப்போ இங்கிலீஷில் பேசு, நீ என்ன ஹிந்தியில் பேசுறது? சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் ஹிந்தியில் போய் பேசுகிறாங்க, அங்கே உள்ள நீதிபதிகள் காரி மூஞ்சில் தூப்புறாங்க. ஏண்டா நீ ஒரு அட்வொகேட்டு, சீனியர் அட்வொகேட்டு, நீ ஒரு IAS ஆஃபீஸரு, இங்கிலீஷ் தெரியாது, எதுக்கு ஹிந்தியில் பேசுகிறேன்னு திட்டுறாங்க. அந்த மாதிரி இவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியாது, இவர் ஹிந்தியில் பேசுகிறார், அவர் சமஸ்கிருதம் பேசுகிறார். அப்போ தமிழ் நீஷ பாஷை என்று சொன்ன அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் நோக்கி உன்னுடைய பச்சை மட்டை வைத்தியம் ஏன் போகலன்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த பெரியார் சட்டத்தை எரிச்சார், அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
1950களில் ஒரு போராட்டம் பண்ணி அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் எரித்தார். சரி, பெரியார் ஏன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கணும்? இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 25ன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிகல் 25 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த மதங்களை பாதுகாக்கிற அம்சங்கள் அந்த ஆர்டிகல் 25ல் இருக்குது. மதங்களுடைய அம்சங்களை என்ன பாதுகாக்கிறதுனா ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டம் கோவிலுக்குள்ள பாப்பா இல்லாதவன் போகக்கூடாதுன்னு சொல்லுது. கருவறைக்குள்ள பாப்பா இல்லாத நம்மை போன்றவர்கள், பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ, நாம் கருவறைக்குள்ளே போகக்கூடாது என்று சட்டமே சொல்லுது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏன் நம்மளால் கருவறைக்குள்ளே போக முடியலன்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து பல பேரை வந்து பார்ப்பனர் அல்லாத நபர்களை ஏற்கனவே உள்ள கோவில்களில் பாப்பா மட்டுமே இருந்த பல கோவில்களில் பாப்பா இல்லாத நம்ம ஆட்களை அர்ச்சகராக ஆக்கி விட்டுருக்காங்க. சந்தோஷம். ஆனால் இன்னமும் பெரும்பாலும் பெரிய கோயில்கள் என்று சொல்லப்படுற கோயில்கள் இருக்குது பாருங்கள், பெருமாள் கோயில், இந்த மயிலாப்பூர் கோயில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுக்கு அங்கே போக முடியாது. இப்போ கொண்டு வந்திருக்கிற அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டத்தின் மூலமாகவும் கூட நம்ம ஆளுகளால் நிறைய கோயில்களில் அவங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு உள்ள படிப்புகள் இருக்குது. சமஸ்கிருதம் அந்த பூஜை செய்யறதுக்கான படிப்புகள் இருக்குது, டிகிரி படிப்பே இருக்குது. அந்த படிப்புகளை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 300 பேர் நம்மால் வெயிட்டிங்கில் இருக்கா அந்த அர்ச்சகர் வேலைக்கு போகிறதுக்கு. அது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங். ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர் என்கிற ஒரே காரணத்துக்காக 300 பேருக்கு மேலே நடு ரோட்டில் நம்மளால நின்றுட்டு இருக்கானுங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டும் நம்மளால நின்றுட்டு இருக்கானுங்க. அது ஏன் நின்றுட்டு இருக்காங்கனாக்கா, அதுதான் ஆர்டிகல் 25 சட்டம் சொல்லுது. மதத்தை பாதுகாக்கிற அந்த சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. இதனால தான் பெரியார் என்ன பண்ணாருன்னா ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு. அது கருவறை கிளர்ச்சி போராட்டம், கருவறை நுழைவு கிளர்ச்சி போராட்டம்னு அறிவிக்கிறாரு. அதை நம்ம ஆளுகள் நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு கோவில் நுழைவு போராட்டம்னு சில இடங்களில் பேசுகிறாங்க. அது கோவில் நுழைவு போராட்டம் அல்ல. பெரியார் சொன்னது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிறது அல்ல. பெரியார் சொன்னது கோவில் நுழைவு என்பது அல்ல. அதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை பெரியார் எதிர்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. பெரியார் எக்ஸாக்டாக சொன்னது கோவில் கருவறை நுழைவு கிளர்ச்சி போராட்டம்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் இல்லை, கருவறைக்குள்ளே எங்கள் ஆளுங்க வரப்படாது, வந்தாக்கா தொட்டாக்கா தீட்டாயிடும், அந்த சாமி செத்து போய்டும் அப்படின்னு சொல்கிறீல்ல, அதை பூரா நம்பிக்கிட்டு எங்கள் ஆளை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். வெளியே நின்றுக்கிட்டு இதை வச்சு மிரட்டி எங்கள் ஆளுகளை நீ வந்து கீழ் சாதின்னு சொல்லி வேலை வாங்குற, வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிற, உன் பாட்டுக்கு வந்து பாப்பானை அடிக்கக்கூடாது, ஏதாவது தவறு செஞ்சால் கூட பாப்பானை அடிக்கக்கூடாது, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கும், அதனால் பாப்பா எந்த தவறு வேணாலும் செய்யலாம், அவன் கோவில் கருவறைக்குள்ள பெண்களை ஏமாற்றி உள்ளே கொண்டு போய் பாலியல் வல்லுறவு செய்யலாம், ஆனால் தண்டிக்கக்கூடாது, பாப்பான் திருடலாம் தண்டிக்கக்கூடாது, பாப்பான் கொலை செய்யலாம் தண்டிக்கக்கூடாது, பாப்பா சீமான் மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யலாம், ஆனால் பாப்பான் என்பதனால் தண்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஆர்டிகல் 25 என்ன சொன்னதுனாக்கா இந்த மதங்களை பாதுகாக்கிற சட்டமாக இருக்குது. அப்போ தான் பெரியார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறல, என் ஆளுகளை ஒரு போராட்டம் அறிவித்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனாக்கா கோவில் கர்ப்பகிரக நுழைவு கிளர்ச்சி போராட்டம், கர்ப்ப கிரகத்துக்குள்ள கொண்டு போயிட்டானாக்கா அவன் போய் பார்த்துருவான். போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். என்னன்னாக்கா அது உள்ள சாமி எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த விக்கிரகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, உள்ளே போனால் என்ன இருக்கும், சாமி அப்படியே கையை காமிச்சு புஷ்ஷுன்னு கொண்டு வருமா அல்லது வேறு ஏதாவது நடக்குமா, எதுவுமே தெரியாமல் வெளில நின்றுட்டு தான் எங்காலும் பயந்துக்கிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டேனாக்கா ஊர் முழுக்க அவன் ஈஸியாக உள்ளே வந்து என்ன மாதிரியே அவனும் ஆமாண்டா கடவுள்லாம் ஒன்றும் இல்லைடா பயப்படாதீங்கடா ரொம்ப சிம்பிள்டா ஒரு சிலை மட்டும் இருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்போ உள்ளே போகிறதுல என்ன தடைனாக்கா இந்த ஆர்டிகல் 25 என்பது தான் அதில் பெரும் தடையாக இருக்கிறது. அப்போ தான் பெரியார் அறிவிக்கிறாரு கர்ப்ப கிரக நுழைவு கிளர்ச்சி போராட்டம் அப்படிங்கிறத. அப்போ அண்ணா ஆட்சி முடிஞ்சு கலைஞர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கலைஞர் ஓடோடி போய் பெரியார்கிட்ட சொல்கிறாரு, பெரியார் திட்டத்தில் பார்த்து, ஐயா நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்ம ஆட்சியிலேயே நீங்கள் இப்படி கர்ப்ப கிரக நுழைவு கிளர்ச்சி போராட்டம்னு அறிவிச்சு அப்புறம் காவல்துறை நம்ம போலீஸே வந்து உங்களை கைது பண்ணி ஆட்சிக்கு கெட்ட பேராகும், என்னால் கைது பண்ணாமலும் இருக்க முடியாது, ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுலாம் இருக்குது, சட்டம் இருக்குது. ஏன் கலைஞர் வந்து ஒருவேளை அந்த போராட்டம் நடந்தாக்கா கைது நடக்கும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறார்? நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும். பெரியாரினுடைய கொள்கையை தான் திமுக பின்பற்றுகிறது, பெரியாரினுடைய சீடர் தான் அண்ணா, பெரியாருடைய சீடர் தான் கலைஞர் என்றால் பெரியார் கலைஞரனுடைய ஆட்சியில் ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது எப்படி கைது பண்ண சொல்லுவார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை? அது என்னன்னா சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கும். சட்டத்தில் என்ன இருக்கோ அதை அந்த சட்டத்துக்கு மீறாமல் மக்கள் நடப்பதை இந்த ஆட்சி உறுதி செய்யணும், இந்த காவல்துறை உறுதி செய்யணும். அப்போ சட்டத்தை மீறி ஒருவர் நடந்தால் அவர்
சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் தன்னுடைய ஆசானாக இருந்தாலும் சட்டத்தை மீறுகிற பொழுது, அதுவும் அந்த சட்டத்தை மீறுகிற பெரும் போராட்டமாக செய்யும் பொழுது, அவருடைய சிஷியனே அங்கே ஆட்சி புரிந்தாலும் அவர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி மக்களை உட்கார வச்சுருக்காங்க. அதுதான் ஆட்சி என்பது. அதனால் கைது செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா கைது செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துடும். நான் ஒன்று பண்ணுறேன், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பூரா கருவறைக்குள்ளே போகலாம்ல அர்ச்சகராகி, அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே பெரியார் வந்து சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத கலைஞரே கொண்டு வந்துட்டார். கலைஞர் கொண்டு வந்தோடனே மதுரையில் உள்ள சில பாப்பானுங்க ஒன்று கூட என்ன பண்ணுறானுங்கனாக்கா கோர்ட்டில் கேஸ் போடுறானுங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டிகல் 25 படி இது செல்லாது அப்படின்னு ஒரு கேஸை போடுறானுங்க. இப்போ கேஸை போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. கேஸ் போகும்போது நம்ம ஆளுக தரப்படுத்து வைக்கிறானுங்க. ஏங்க இந்து மதத்தில் எல்லாரும் சமம், கடவுள் முன்னாடி அனைவரும் சமம். எங்கள் ஆளுங்க சும்மாலாம் உள்ள அனுப்பலை, கருப்பு சட்டை போட்டவங்கள உள்ள அனுப்பலை. எல்லாரும் படிச்சுட்டு அர்ச்சகராகுவதற்கான தகுதியை வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் நம்ம உள்ளே போகணும்னு கேட்குறமே தவிர ஏதோ நானோ அண்ணாவோ பெரியாரே போகணும்னு நாங்கள் கேட்கலங்க அப்படின்னு முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஜட்ஜி என்ன சொல்கிறாருனாங்க, ஆமாங்க அவங்க சொல்கிறது சரிதானே, மதத்தில் எல்லோரும் சமம், கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் சமம், அப்படி தீண்டாமையை கடைபிடிப்பது எப்படி சரியாக இருக்கும், இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சார்பாக இருந்த வக்கீல் என்ன சொல்கிறாருனாக்கா, இது சனாதன தர்மத்தின்படி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனாதன தர்மம்னா என்னங்க, அதுதாங்க இந்து மதம். சரி சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இப்போ இந்த பாப்பானுங்க என்ன பண்ணுறானுங்க, மதுரை பாப்பானுங்க நம்ம உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி இருக்குல்ல, அங்கே போய் ஒரு பாப்பானை பிடிச்சிட்டு வர்றானுங்க. அவன் பேர் பார்த்த சாரதி பட்டாச்சாரியார்னு ஒரு பாப்பானை பிடிச்சிட்டு வர்றானுங்க. பிடிச்சிட்டு வந்து ஐயா இவர் தாங்க அந்த அந்த வேதம் புராணம் இதிகாசம் இந்த மனு தர்மம் இதெல்லாம் பயங்கரமாக வாசித்தவருங்க, கரைச்சி குடித்தவருங்க, இவர் தாங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, இவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாருங்க. அப்படியா வாங்க பார்த்த சாரதி பட்டாச்சாரியார் வாங்க, நீங்கள் ஊதவே தேவையில்லையே, ஊதுங்க இப்போ ஊதுங்க அப்படின்னா இது எப்படிங்க மனு தர்மத்தின்படி தவறுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க இது கண்டிப்பாக மனு தர்மத்தின்படி தவறுங்க. ஐயோ பார்த்தசாரியே சொல்லிட்டாப்லையே, அப்போ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவரே சொல்லிட்டாரு, அதனால் மனு தர்மத்தின்படி தவறுன்னு. ஏங்க மனு தர்மம்னா என்னங்க, என்ன புத்தகம் அது? இப்போ நாம் ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஒரு வழக்கு போடுறாங்க, இப்போ காவல்துறை நிற்கிது, ஏதோ ஒன்று குறிப்பெடுத்துட்டு போய் வழக்கு போட்டாங்கனாக்கா நம்ம நீதிமன்றத்துலேருந்து ஆதாரத்தை போய் காமிக்கணும். இப்போ காந்தி மன்றம் சொன்னோம்ல, இல்லைன்னு சொல்லி வழக்கு போட்டாங்கனாக்கா நான் ஆதாரத்தை கொண்டு போகணும், நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தை கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணணும். சும்மா போகிற போக்கில் சீமான் மாதிரி இந்த கஞ்சா சங்கர் மாதிரி நம்ம வதந்திகளையும் அவதூறுகளையும் பேசிட்டு நம்ம கடந்து போக முடியாது. அப்போ கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கனாக்கா ஆதாரம் கேட்டாங்க, ஆதாரம் கொடுக்கணும்ல, இந்த புக்கில் இருக்குது, இந்த வேதத்தில் இருக்குது, இந்த இதிகாசம் இந்த புராணத்தில் இருக்குது, ஏதோ ஒரு கருமத்தை நீ காமிக்கணும்ல. அது ஆதாரம் நான் தாங்க ஆதாரம், பார்த்தசாரி பட்டாச்சாரி நான் தாங்க. ஐயோ ஆதாரமே இவர் தானா, அப்போ இவர் சொன்னாக்கா அவ்வளோதாங்க, அப்போ இனிமேல் அது செல்லாதுங்க அப்படியே சொல்லி தான் அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற வழக்கை முடிச்சு வச்சது இந்த பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் என்பவர் சொன்னதின் அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பார்த்தசாரதி பட்டாச்சாரியரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் வழக்கை முடிச்சு வச்சாங்க. ஆனால் முடிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் இந்த மனு தர்மத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னாக்கா, கோவில் நுழைவு எல்லாருமே பண்ணலாம், அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவில் நுழைவை தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல உள்ள ஒரு கோயிலுக்கும் பாப்பா அர்ச்சகராக இருப்பான்ல, அது வந்து வாரிசு அடிப்படையில் தான் அதற்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போவும் அப்படி தாங்கிறது வேற விஷயம். ஆனால் அப்போ வந்து சட்டத்தின்படியே வாரிசு அடிப்படையில் தான் ஒரு பாப்பா இருக்கானாக்கா அவனுடைய பிள்ளை அடுத்தது அங்கே அர்ச்சகராக போயிடுவான், அவனோட பிள்ளை அடுத்தது அங்கே அர்ச்சகராக போய் உட்காருவான், அப்படி வாரிசு அடிப்படையில் தான் அந்த அர்ச்சகர் போவாங்க. அப்போ இங்கே என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த வாரிசு அடிப்படையில் அர்ச்சகரை நியமிப்பது என்பது மட்டும் நம்ம விலக்கு வச்சுக்கலாம், அது மட்டும் இந்த சட்டத்தில் நம்ம தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன சொன்னாங்கனாக்கா, அதுக்கு தான் பெரியார் வந்து அப்போ ஒரு கட்டுரை ஒரு தலையங்கம் எழுதினார், ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் டெட்டு அப்படின்னு எழுதினார். அதாவது வாரிசு அடிப்படையில் நியமனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வாரிசு இல்லாத அடிப்படையில் நியமனம் செஞ்சாலுமே பாப்பானத்தான் நியமனம் செய்யணும். அப்போ இதெல்லாம் இதையொட்டி இங்கே காஞ்சி சங்கராச்சாரியர்கிட்ட இந்த மாதிரி மதத்தலைவர்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அது ஆக முடியாது என்று மறுத்தவர் காஞ்சி சங்கராச்சாரியர். பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக ஆக முடியாது, உள்ளே போய் தொட்டாங்கனாக்கா சாமி செத்து போயிடும். நான் என்ன கேட்குறேன்னாக்கா, கடவுளுங்கிறது ஒரு பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்டில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நம்மளால் முடியாததை நடத்தி வைப்பவர் கடவுள் நினைக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனு, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க
மருத்துவர்களையும் தாண்டி, அறிவியலையும் தாண்டி, மருத்துவத்தையும் தாண்டி, அங்கே நடக்கிற அனைத்து தொழில்நுட்பத்தையும் தாண்டி ஐயா கடவுளை எப்படியாவது பிள்ளையை காப்பாத்திரு அப்படின்னு வேண்டிப்பாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் தாண்டிய ஒரு சக்தி கடவுள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள், எந்த ஒரு சக்தியும் இல்லாத சாதாரண ஒரு மனுஷன் நான் போய் தொட்டாக்கா அந்த சாமி செத்துரும்னாக்கா அது எப்படி சாமியாக இருக்க முடியும்? இதுதான் பெரியார் கேட்டார். அது எப்படா சாமியாக இருக்க முடியும்? நான் தொட்டு இந்த சாமி செத்து போச்சுனாக்கா அது எப்படி சாமியாக இருக்க முடியும்? அது எப்படி என்னைய பாதுகாக்கும்? நான் தொட்டாலே செத்து போயிரும்னாக்கா அதுக்கு சக்தி இல்லையா? இப்போ சக்தி இருந்தாக்கா நான் தொட்டாக்கா அது தாங்கி நிற்கணும்ல அப்படின்னு பெரியார் கேட்டார். அப்போ அன்று கோவிலுக்குள் வரக்கூடாது, இவர்களை அனுமதிக்க கூடாது கர்ப்பகிரகத்துள் என்று சொல்லியவர் காஞ்சி சங்கராச்சாரியர். அது மட்டும் இல்லை, பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா இந்த பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க, ஏதோ டெய்லி வேலை பார்க்குறாங்க, ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கார்ல, இவர் வேலைக்கு செல்லும் பெண்களை பற்றி என்ன தெரியுமா பேசியிருக்காரு? வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்ற தெய்வத்தின் குரல் என்ற தன்னுடைய புத்தகத்தில் அப்பட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள்னு ஒருத்தவங்க சொன்னானாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள அல்லது நம்ம வீட்டில் உள்ள அம்மா அக்கா யாரோ வேலைக்கு போவாங்க, யாரோ ரோட்டில் நிற்கிற ஒரு பரதேசி, ரோட்டில் நிற்கிற ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன், அல்லது ரோட்டில் நிற்கிற ஏதோ ஒரு சங்கி, ரோட்டில் நிற்கிற ஏதோ ஒரு சொங்கி ஒரு பொறுக்கி பார்த்துட்டு வேலைக்கு புரியாமா விபச்சாரம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? காலில் கிடக்கிற செருப்பை கழட்டிட்டு பலார் 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 பலார்னு அடிப்போமா மாட்டோமா? ஏண்டா வேலைக்கு போகிற பெண்கள்னாக்கா உனக்கு விபச்சாரிகள் மாதிரி தோணுதா? பாலியல் தொழில் செய்கிற போகிறவங்க மாதிரி உனக்கு தோணுதா? கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லை கண்ணை மாற்றி கண்ணை கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? இதை தெய்வத்தின் குரல் என்கிற தன்னுடைய புத்தகத்தில் அப்படியே இந்த சங்கராச்சாரியர் எழுதி வச்சிருக்காப்புல. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று எழுதியவர் தான் இந்த காஞ்சி சங்கராச்சாரியர். ஆனால் பெரியார் என்ன தெரியுமா பண்ணார்? ஐயா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதனால் ஏதாவது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ரெண்டாவது இந்த பிறப்பு விகிதம் அதிகமாக குழந்தையை பெற்றுக்கிறாங்க, ஆம்பளை குழந்தை வேணும் அப்படிங்கிற வெறியில் அதிகமாக பெற்றுக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தையும் பெண் குழந்தைனாக்கா திரும்ப ஆம்பளை குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிடலாமா? அதான் ரன்னிங் போஸ்ட்லேயே இருக்கும்போதே நான் கவனித்தேன். ஆல்ரெடி டைத்தை தாண்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன். அப்போ பெரியார் என்ன சொன்னார்னா, பெரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ ஆண் குழந்தை வேணுங்கிற வெறியில் நம்மளால என்ன பண்ணுறானுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி 3, 4, 5, 6ன்னு பெற்றுறானுங்க, ஆம்பளை குழந்தை வர வரைக்கும் பெற்றுறானுங்க. இதை எப்படிங்க ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது பெரியார் என்ன சொன்னார்னா, வேலைக்கான இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 50% வேலைக்கு செல்வதில் அரசு வேலைக்கு செல்வதில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அமல்படுத்துன்னு சொன்னாப்புல. இந்த அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஐயா இந்த பெண்கள் ஆண் குழந்தை வேணுங்கிற வெறியில் நம்ம ஆளுக்கு பொம்பளை குழந்தையாக பிறக்கும் பொழுது அடுத்தடுத்து போகிறாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டாக்கா, வேலைக்கு நான் இடஒதுக்கீட்டில் 50% சொல்கிறீங்களே என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இவன் ஏன் அடுத்தடுத்து ஆம்பளை குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான்னாக்கா, பொம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது ஆம்பளை குழந்தை தான் நம்மளை காப்பாற்றணும்னு அவன் நம்புகிறான். ஆம்பளை பிள்ளை தான், ஏன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும், டவுரி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும், அது ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும், இந்த சீமான் மாதிரியான பொறுக்கிகள் மத்தியில் பொம்பளை பிள்ளையை எப்படியாவது பாதுகாக்கணும், இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஆம்பளை பிள்ளைனாக்கா நம்ம கவலைப்படவே தேவையில்லை, அது பாட்டுக்கு போகும் வரும் எங்கிட்டாவது தெரியும். அப்புறம் அதனால் ஆம்பளை பிள்ளை தான் வேலைக்கு போய் கடைசி காலத்தில் நம்ம கஞ்சி ஊற்றுவாங்க, சம்பாதிக்கக்கூடிய உரிமை சம்பாதிக்கக்கூடிய திறமை ஆண்களுக்கு தான் இருக்குது, ஏன்னாக்கா வேலைக்கெல்லாம் ஆம்பளைங்க தான் போகிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால் என்ன பண்ணுறானாக்கா, ஆம்பளை பிள்ளை வேணும் தனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பொம்பளை பிள்ளையை பற்றிட்டு இருக்கான். அதனால் நீ என்ன பண்ணுறனாக்கா, பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலையில் 50% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கனாக்கா பிறக்கிற பொம்பளை பிள்ளை படித்தவனையே அது பாட்டுக்கு வேலைக்கு போகும், பெற்றோர்களை காப்பாற்றும், அதனால் ஆம்பளை பிள்ளையை நோக்கி போக மாட்டான். இதை அமல்படுத்து, ஃப்யூச்சரில் நீ கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சதவிகிதத்தை சென்சஸ் எடுத்துப்பார், அதில் பெண்கள் இந்த ஆண் குழந்தை வேண்டும் என்கிற வெறியில் குழந்தை பெற்றுக்கிட்டவங்களோட எண்ணிக்கை கம்மியாகும், போக போக குறையும் அப்படின்னு பெண்களுக்கான வேலையில் இடஒதுக்கீடு கொடுக்குற 50%, அப்போ தாண்டா அந்த அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறதுல அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு பெண்களுக்கான வேலையை அந்த முற்போக்கான பார்வையில் பெரியார் பார்த்து சொன்னார். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள்னு சொன்ன காஞ்சி சங்கராச்சாரியருக்கு பச்சை மட்டை வைத்தியம் கொடுக்கணுமா இந்த பரதேசி? அல்லது பெண்களுக்கு வேலையில் இடஒதுக்கீடு குடுறா, வேலையே பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு குடுறா, பெண்களுக்கான உரிமையை எவனாவது பறிச்சானாக்கா அவனுக்கு பச்சை மட்டை வைத்தியம் பண்ணுறான்னு சொன்ன பெரியாருக்கு பச்சை மட்டை வைத்தியம் பண்ணணும்னு சொல்லணுமா? இதை பச்சை மட்டை வைத்தியம் பண்ணணும்னு சொல்கிற அந்த பரதேசி இருக்கான்ல, இவனை நோக்கி இந்த கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். ஒருவேளை கேள்வி எழுப்பினா அவனுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் செருப்பு சைஸு 9, 10 இருந்துச்சுனாக்கா 7, 8
அப்படிங்கிற நம்பரில் எல்லாரும் செருப்பை ஒரு எக்ஸ்ட்ரா ஜோடி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுடைய செருப்பு சைஸ் 7, 8ன்னு அவனே தான் சொல்லியிருக்கான். அதனால் அந்த செருப்பை நாம் அவருக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊர்களில் ஓட்டு கேட்டு வரும்பொழுது 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சைஸை தயவு செய்து தேடி எல்லோரும் கையில் ஒரு எக்ஸ்ட்ரா செருப்பு ஜோடியை வைத்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.